Welcome to Jeff's English class. Dear children, let's see clipped words today. This comes in part 1 in your question paper. It has 1 mark. It's very easy. Clipped words are words that are formed by dropping one or more syllables from longer words without changing the meaning. மீனிங்கை மாற்றாமல் ஒன்றோ ரெண்டோ சிலபிள்ஸ் அதை எடுத்துகிட்டு நம்ம பண்ணுறது தான் கிளிப்பிங். கிளிப்பிங் இஸ் ஃபார்மிங் நியூ வேர்ட்ஸ் பை ஷார்ட்னிங் லாங் வேர்ட்ஸ். பெரிய வார்த்தையிலேருந்து சின்ன வார்த்தையாக நம்ம ஷார்டன் பண்ணுறது. வி யூஷுவலி யூஸ் தம் while ஸ்பீக்கிங் ஆர் இன்ஃபார்மல் ஸ்பீச். அதாவது நம்ம பேச்சு வழக்கில் அல்லது சாதாரணமாக பேசுகிறதுல ஃபார்மலாக பண்ணும்போது இந்த நம்ம யூஸ் பண்ணுறதில்ல, இன்ஃபார்மலாக பேசும்போது நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இதில் டைப்ஸ் ஆஃப் கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ஃப்ரண்ட் கிளிப்பிங். What do you mean by front clipping? See, for example, the word examination. See, we never say examination, we used to say exam. இன்றைக்கி உனக்கு என்ன எக்ஸாம் இருக்குது, உனக்கு என்ன எக்ஸாமினேஷன் கேட்குறதுல உனக்கு என்ன எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் போஸ்ட்போன் ஆயிடுச்சா, எக்ஸாம் அட்வான்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா, அந்த கிளிப்பிங். அது ஃப்ரண்ட் கிளிப்பிங் அப்படிங்கும்போது எக்ஸாமினேஷனில் ஃபர்ஸ்ட் முன்னாடி உள்ள அந்த 4 லெட்டர் மட்டும் நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி லெபோராட்ரி அப்படின்னு சொன்னால் லேப் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில். அப்போ நம்ம என்றைக்குமே ஒரு ஃபிசிக்ஸ் லேப் போனியா, கெமிஸ்ட்ரி லேப் போனியா அப்படின்னு தான் கேட்போம் முடிய, அதை ஃபுல் ஃபார்ம் நம்ம சொல்கிறதில்ல. இது ஃப்ரண்ட்டில் கிளிப் பண்ணுறதுனால அது ஃப்ரண்ட் கிளிப்பிங். செகண்ட் ஒன் இஸ் தட் பேக் கிளிப்பிங். ஃபார் எக்ஸாம்பிள், ஹெலிகாப்டர் காப்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காப்டர்ன்ற வேர்டு அந்த ஹெலிகாப்டர்லேருந்து பின்பகுதியை மட்டும் அந்த பின்னால் உள்ள அந்த சிலபிள் மட்டும் எடுத்துருக்குறாங்க. அதுமாதிரி டெலிஃபோன் அப்படின்றது ஃபோன் உனக்கு ஃபோன் வந்துச்சு, இல்லை உங்கள் வீட்டில் ஃபோன் இருக்கா. முன்னெல்லாம் நம்மளுக்கு வீட்டில் அந்த வச்சுருக்க ஃபோன் நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம டெலிஃபோன் அப்படி தான் சொல்லுவோம். இப்போ தான் நம்ம மொபைல் ஃபோன் எல்லாமே வச்சுருக்குறோம் நம்ம. அப்போ அதை டெலிஃபோன் யாரும் சொல்கிறது கிடையாது, ஃபோன், லேண்ட்லைன் அப்படிங்கும்போது அது ஃபோன் தான் சொல்கிறோம். அடுத்தது மிடில் கிளிப்பிங்னு சொல்லலாம், அல்லாட்டி ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங். அதாவது மிடில் உள்ள வேர்டை மட்டும் நம்ம லெட்டர்ஸை மட்டும் எடுத்து ஒரு வேர்டாக ஃபார்ம் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இன்ஃப்ளூயன்ஸாவில் அந்த இன்னை விட்டுறோம், இஎன்இசடே விட்டுட்டு ஃப்ளூ. அப்போ ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூ அப்படின்னு சொன்னாக்கா எனக்கு காய்ச்சலால் நான் வருந்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ரெஃப்ரிஜிரேட்டர். யாருமே ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம சொல்கிறதில்ல. இது என்ன புது ஃப்ரிட்ஜா, இந்த ஃப்ரிட்ஜு நல்லா இருக்கா, இது எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கும்போது அந்த ஃப்ரிட்ஜ் அப்படின்றது தான் சொல்கிற முடியாது, ரெஃப்ரிஜிரேட்டர்னு சொல்கிறதில்ல. பட் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் இதில் கவனிக்கணும், எஃப்ஆர்ஐ பக்கத்தில் டி வந்திருக்கு, ஐடி கார்டு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி, எஃப்ஆர்ஐ டிஜிஇ. இது கிளிப்பிங் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது மிடில் வரதுனால இது மிடில் கிளிப்பிங் அல்லது ஃப்ரண்ட் அண்ட் பேக் கிளிப்பிங். ஃப்ரண்ட்டில் உள்ள லெட்டர்ஸையும் பேக்கில் உள்ள லெட்டர்ஸையும் கிளிப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு பழைய சிலபஸில் இதுக்கு 2 வேர்டு கொடுத்துருப்பாங்க. 2 வேர்டை கிளிப் பண்ணணும், அதே மாதிரி அதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குன்னா ஃப்ளூன்னு கிளிப் பண்ணால் 1/2 மார்க்கு, ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஃப்ளூனா அதுக்கு 1/2 மார்க், 1 மார்க்கு. அதே மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டரையும் கொடுத்துருப்பாங்க, ஃப்ரிட்ஜுன்னு எழுதணும், வி பாட் அ நியூ ஃப்ரிட்ஜ் அப்படின்னு எழுதணும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை. இட் வில் பி வெரி ஈஸி. இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தா இந்த கிளிப்பிங் தான். உங்களுக்கு இதில் 2 காலமாக பிரித்து கொடுத்துருக்கேன், அன்கிளிப்டு வேர்ட்ஸ், கிளிப்டு வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். நம்ம யாரும் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபுல்லாக சொல்கிறதில்ல, இந்த ஆட் நல்லா இருக்கா, அந்த ஆட் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆட் நல்லா ரீச் ஆகுதில்ல அப்படின்றோம் இல்லையா. நீங்கள் மறந்துடாமல் இதில் டபுள் டி சேர்த்துடக்கூடாது, ஒரு டி தான். அந்த டபுள் டி சேர்த்துட்டிங்கன்னு சொன்னாக்க ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கூட்டுறதுக்கு பிரச்சனையே இல்லை. இதில் ஏடின்னு இருக்குது, ஃப்ரண்ட் கிளிப்பிங், அவ்வளோதான். செகண்ட் ஒன் ஏரோப்ளேன். யாருமே ஏரோப்ளேன் சொல்கிறதில்ல, பிளேன் போகுது பாரு, பிளேன் தாழ்வாக பறக்குது பாரு அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, பிளேன். அடுத்தது ஆல்கெமிஸ்ட் அப்படின்னா கெமிஸ்ட். அடுத்தது ஆட்டோமொபைல், அது ஆட்டோ எல்லாத்துக்கும் தெரியும். பைசிக்கிள், சைக்கிள். பிரைட் க்ரூம். பிரைட் அப்படின்னு சொன்னால் மணமகள், பிரைட் க்ரூம் அப்படின்றது மணமகன், அதை க்ரூம்னு சொல்லலாம். அடுத்தது சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா சினிமா. அதுலேருந்து பார்த்துக்காங்க, இதில் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் அந்த CINEMA அப்படி எழுதியிருக்காங்க. ஜி மார்க்கெட் அப்படின்னா மார்க். இந்த இடத்துல கொஞ்சம் மாறுது, இதை பார்த்துக்கோங்க. இது மிடில் கிளிப்பிங்.
MAR அந்த சிக்கு பதிலாக கே போட்டிருக்காங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது டெமான்ஸ்ட்ரேஷன், டெமோ. இந்த டெமோ நல்லா இருந்தது பார்த்தீங்களா, இந்த டெமோ வந்து செஞ்சு இந்த டெமோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இதை செய்து காட்டுதல், டெமோ. அடுத்தது டிஸ்கோத்தே, யாருமே டிஸ்கோத்தேன்லாம் சொல்கிறதில்ல, டிஸ்கோ. அப்போ டிஸ்கோன்றது வந்து ஃப்ரண்ட் கிளிப்பிங். எர்த்குவேக் அப்படின்னா பூகம்பம், அந்த பின்னாடி உள்ள வார்த்தையை மட்டும் கிளிப் பண்ணியிருக்கேன், குவேக். அடுத்து எக்ஸாமினேஷன், ஏற்கனவே சொன்னது தான் எக்ஸாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் கிளிப்பிங். சிம்பன்சி அப்படின்றது சிம்ப், இந்த தடவை கேட்டிருந்தாங்க எக்ஸாமில். அதில் ஃபஸ்ட்டு உள்ள அந்த 5 லெட்டர்ஸ் எடுத்து சிம்ப், அவ்வளோதான். கெஃபட்டீரியா அப்படின்றது கஃபே. நம்ம வந்து டீ காஃபிலாம் குடிக்கணும் இல்லையா, கெஃபட்டீரியா. ஜென்ரலாக வந்து காலேஜிலலாம் கேஃப்டீரியா போகிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க, கஃபே. அடுத்து 15th ஒன்று வந்து சாம்பியன், சாம்ப். சாம்பியனுக்கு பதிலாக எப்படி சொல்கிறோம், சாம்ப் அப்படின்னு சொல்லிட்டு கிளிப் பண்ணியிருக்காங்க. ஃபெனட்டிக், ஃபெனட்டிக் அப்படின்னு சொன்னால் ஃபேன். நான் வந்து ஒரு ஆக்டர்ஸ் பேரை சொல்லி இவங்க ஃபேன் அவங்க ஃபேன் சொல்கிறாங்க இல்லையா, அதான் ஃபெனட்டிக். அடுத்தது வந்து ஃபவுண்டைன் பென், யாருமே ஃபவுண்டைன் பென் சொல்கிறதில்ல, பென்னு தான் சொல்கிறோம். கேஸ்லின், கேஸ். ஜிம்னாஷியம், ஜிம். ஹாம்பர்கர், பர்கர். ஹேண்ட் கர்ச்சீஃப், கர்ச்சீஃப். யாரும் ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுன்னு சொல்கிறதில்ல, கர்ச்சீஃப் எடு. ஹெலிகாப்டர், காப்டர். ஐடென்டிட்டி, ஐடி கார்டு சொல்கிறோம் இல்லையா, ஐடி. உன்னோட ஐடி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா, அதான். அடுத்தது இன்ஃப்ளூயன்ஸா, இது ஏற்கனவே சொன்னது தான், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை வந்து கிளிப் பண்ணியிருக்காங்க, FLU, ஃப்ளூ. அடுத்தது இன்ஃபர்மேஷன், இன்ஃபோ. என்ன இன்ஃபோ அப்படின்னாக்கா, என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்றத இன்ஃபோ. அடுத்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது இன்ட்ரோ. உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ யாரும் இன்ட்ரோடக்ஷன் சொல்கிறதில்ல, இன்ட்ரோ. அடுத்து லெபோராட்ரி, ஏற்கனவே சொன்னது தான், லேபு. அடுத்து லஞ்சியான் அப்படின்னு சொன்னால் லஞ்ச், மத்தியான சாப்பாடுக்கு லஞ்ச். மேத்தமெட்டிக்ஸ், மேத்ஸ். என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், மேத்ஸ். யாரும் மேத்தமெட்டிக்ஸ் மேத்ஸ் அப்படின்னு தான் சொல்கிறோம். அடுத்து மெமோரண்டம், இதை எப்படி கிளிக் பண்ணுறதுன்னா மெமோ. மைக்ரோஃபோன், மைக். இதில் ஸ்பெல்லிங் வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. MIC அப்படி தான் இருக்குது, அந்த இடத்துல MIKEன்னு எழுதணும். இன்னொன்று வந்து என்ன சொன்னால், அந்த டெலிஃபோன் அதுக்கும் மைக்ரோஃபோனுக்கும் கொஞ்சம் வந்து அடிக்கடி பிரச்சனை வரும். நிறைய சமயம் மைக்ரோஃபோனுக்கு ஃபோன் எழுதிடுவீங்க, கிடையாது. மைக்ரோஃபோனுக்கு மைக்கு, டெலிஃபோனுக்கு தான் ஃபோன். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக் ஸ்பெல்லிங் MIKE. பேராகிராஃப், பேரா. இது நம்ம அடிக்கடி டீச்சர் சொல்கிறது தான், ஃபஸ்ட்டு பேரா படிச்சியா, செகண்ட் பேரா எழுதுகினையா அப்படின்னு கேட்குறது பேரா. அடுத்து பராம்புலேட்டர், ப்ராம். இதில் உள்ள ஸ்பெல்லிங்கும் நீங்கள் கேர்ஃபுல்லாக எழுதும் போது உங்களுக்கு வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி PERAMனு ஒரு ஆப்ஷனும் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த ஈயை வந்து ஒமிட் பண்ணிடணும், PRAMனு எழுதணும். ப்ராம்னா அந்த குழந்தைங்கள வச்சு, நம்ம ஊரில் வந்து நம்ம தோளில் தூக்கி சுமப்போம் அல்லது இடுப்பில் குழந்தைய தூக்குவோம். அவங்க அப்படி இல்லை, அதில் ப்ராம் தள்ளு வண்டி மாதிரி வச்சு அதில் தள்ளிட்டு போவாங்க, அதை ப்ராம். அடுத்தது ஃபோட்டோகிராஃப், ஃபோட்டோ. யாரும் ஃபோட்டோகிராஃப்னு சொல்கிறதில்ல, அந்த ஃபோட்டோ எடுத்தீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அடுத்தது பப்ளிக் ஹவுஸ் அப்படின்றது பப். ரெஃப்ரிஜிரேட்டர், ஃப்ரிட்ஜ். இந்த இடத்துலையும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்க்க வேண்டியது என்னென்னு சொன்னால், ஃப்ரிட்ஜில் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஸ்பெல்லிங் எழுதும் போது REFRIGERATORனு எழுதுறீங்க. ஆனால் அதை கிளிக் பண்ணும் போது FRIக்கு பக்கத்தில் D வரணும். அதை நல்ல மனசில் பதிச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ், FRIDGE. அடுத்தது ரெப்ரசன்டேட்டிவ், ரெப். உங்கள் கிளாஸோட ரெப் யார், காலேஜ் ரெப் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. யார் ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்றது தான். அடுத்து லாக்ரிதம், லாக். இது எல்லாத்துக்குமே தெரியும், பெரும்பாலான சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லாக் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ மேத்ஸ் இதுக்கும் லாக் புக் யூஸ் ஆகும். பாப் மியூசிக், பாப் சாங்ஸ் சொல்கிறோங்க இல்லையா, அதான் பாப். அடுத்து சிக்னேச்சர். சிக்னேச்சர் யாரும் மிஸ் எனக்கு சிக்னேச்சர் போடுங்கன்னு கேட்குறது எல்லாமே சைன் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா, அப்போ சைன். அடுத்தது ஸ்பெக்டிக்கல்ஸ் அப்படின்னா ஸ்பெக்ஸ் அப்படின்னு சொன்னாக்கா கண்ணாடி. இதுலேயும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். SPEC இருக்குது, லாஸ்ட்டில் உள்ள எஸ்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அது 2 கண்ணில் வந்து இருக்கும். அந்த ஸ்பெக்ஸ் அப்படின்றது முன்னாடி எழுத போனால் இதில் வந்து ஓன் சென்டென்ஸ் வேறு எழுதணும். ஐ வியர் ஸ்பெக்ஸ் அப்படின்னு எழுதும் போது தான் உங்களுக்கு 1 மார்க் கிடைக்கும். இப்போ இது வந்து ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. சிக்னேச்சர் ரிப்பீட்டடாக இருக்குது, சிக்னேச்சர் சைன். அடுத்தது ஸ்குவாட்ரன் அப்படின்னா ஸ்குவாட் வராங்க இல்லையா, உங்களுக்கு எக்ஸாம் எழுதும் போதெல்லாம் ஸ்குவாட். சப்மெரைன் அப்படின்னு சொன்னாக்கா நீர்மூழ்கி அந்த கப்பலில் தான் மெரைன் இன்ஜினியராக இருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதான். அதே மாதிரி சூட் கேஸ் அப்படின்றத ஷார்ட்டாக எப்படி சொல்கிறதுனா கேஸ். இது வந்து பேக் கிளிப்பிங். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் த டாக்ஸி கேப். உங்களுக்கு தெரியும், கேபை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை. டீனேஜர், டீன்றது எதுலேன்னு சொல்லுவோம் நம்ம,
13, 14, 15, 16, 17, 18, 19 அந்த டீன் முடியுது இல்லையா, அதுதான் வந்து டீன். நீங்களாம் இப்போ டீனேஜர்ஸ். அடுத்தது டெலஃபோன் அப்படின்றது ஃபோன், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னது தான். டெலிவிஷனை போடுன்னு சொல்கிறதில்ல, டிவியை போடு அப்படின்னு தான் சொல்கிறோம் இல்லையா, டிவி ஆன் பண்ணு அப்படின்றோம், அப்போ டிவி. வெஜிடேரியன், வெஜ். நான் வந்து வெஜ், எனக்கு என்ன சாப்பாடு போகிறீங்க, நான் வந்து வெஜ்ஜுக்கு தான் போகிறேன் அப்படின்றது. அடுத்தது வைப்ரேஷன்ஸ், வைப்ஸ், நல்ல வைப்ஸ், பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும் அப்படின்பாங்க. அப்படின்னா நேர்மறையான எண்ணங்கள் இருக்கணும், அலைவரிசைகள் இருக்க வேண்டும். அடுத்து வைவா ஓசி அப்படின்னா ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். அதை வந்து வைவா ஓசின்னு யாரும் சொல்கிறதில்ல, வைவா, எனக்கு வைவா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அந்த ஸ்போக்கன் எக்ஸாமினேஷன். யூனிவர்சிட்டி, வர்சிட்டி, இதுலேயும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அந்த யூனிவர்சிட்டின்ற வேர்ட் வந்து VERSITYன்னு முடியுது, ஆனால் கிளிக் பண்ணி எழுதும் போது VARன்னு இருக்குது, அந்த ஈக்கு பதிலாக ஏ இருக்குது. ஸோ இது வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்தது சுவாலஜிக்கல் கார்டன், ஜூ. நாங்கள் ஜூக்கு போனோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் சுவாலஜிக்கல் கார்டன் தான் ஜூன்னு சொல்கிறோம். ஹிப்போஃபோட்டமஸ்னால் ஹிப்போ, அதை ஃபுல்லாக சொல்லாமல் ஹிப்போ. அடுத்தது இது வந்து இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து அந்தளவுக்கு இப்போ வந்து ட்ரெண்டு இருக்குது இப்படி, ஆனால் இது வந்து கேட்குறது இல்லை அந்தளவுக்கு, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க பரவாயில்ல. மம்மி அப்படின்றது மாம், எங்கள் மாம் அப்படி சொன்னாங்க. ஹஸ்பண்ட், ஹப்பி அப்படின்றது. பிரதரை வந்து ப்ரோன்னு சொல்கிறாங்க, சிஸ்டரை சிஸ்ன்னு சொல்கிறாங்க, நைட் ட்ரெஸ்ஸாக நைட்டின்னு சொல்கிறாங்க. பட் இந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த 5 வந்து பெரும்பாலும் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. பட் உங்களுக்கு வந்து சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை வந்து கொடுத்துருக்குறேன். Now let's move on to question paper model part 1, 1 mark. Choose the unclipped form of the word champ. இந்த question வந்து 11th standard March 2020 இப்போ நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. சாம்ப்ன்ற வேர்டு அண்டர்லைன் பண்ணியிருக்காங்க. There are 4 options are given: champion, chamberlain, champagne, chimpanzee. அப்போ சாம்ப் அப்படின்றதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் சாம்பியன். அப்போ இப்போ இன்கேஸ் இது ஒரு 14th கொஷினாக வந்தது அப்படின்னு சொன்னால் 14 போட்டு ஏ சாம்பியன் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் 1 மார்க். இது இன்னொன்று என்ன எப்படியே கொடுப்பாங்க, சூஸ் த கிளிப்டு ஃபார்ம் ஆஃப் பராம்புலேட்டர். இது 12th standard March 2020 இந்த வருஷம் வந்தது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சாம்ப்னு கிளிப்டு வேர்டை கொடுத்துருக்குறாங்க, அதுலேருந்து நீங்கள் ஃபுல் ஃபார்ம் எழுதணும். இப்போ பெராம்புலேட்டர்னு ஃபுல் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து நீங்கள் கிளிப் பண்ணணும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் ப்ராம்ன்றதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த PERAM ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், PRAM இருக்குது, ராம்ச்சர், ராம்புல்னு இருக்குது. அப்போ நீங்கள் தெரியாமல் PERAMனு எழுதிடக்கூடாது, PRAM, அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஆன்சர் ஏ, பிராம். Third question, choose the clipped form of the word for newscast. இந்த newscast எப்படி clip பண்ணுவாங்க? A option A cast, B new, C news, D cast. அப்போ இதில் வந்து C, answer is C, news. newscastனா நியூஸ் பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, நியூஸ். choose the unclipped form of teen. அதாவது வந்து இந்த டீன்ற வேர்டில் வந்து எது வந்து அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன? டீன்டம், டீனேஜர், டீனி, டீன்ஹுட். நான் உங்களுக்கு அதை சொல்லும் போது எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே எந்த இதில் இருக்கீங்க, டீனேஜர் அப்படின்னு இல்லையா. அப்போ அந்த டீனேஜர்லேருந்து டீன் வருது. ஒருவேளை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்து அந்த வேர்டை கொடுத்து கிளிப் பண்ண சொல்லி கேட்கலாம், அல்லது கிளிப்பிங்கை கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் பெராம்புலேட்டர்ந்து ஃபுல் வேர்டு அதுலேருந்து கிளிப் பண்ண சொல்லி கேட்கலாம் ப்ராம். அதே சமயத்தில் டீன்றது வந்து கிளிப் பண்ணிட்டாங்க, அதோடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத கேட்கலாம். டீனேஜர் எப்படி வேணாலும் கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இது ரொம்ப ஈஸியான கொஷின், இதில் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. லிட்டில் பிட் கான்சன்ட்ரேஷன் இஸ் நீடட். எந்த இடத்துல எப்படி எந்த ஈயை விட்டுருக்காங்களா, ஏ விட்டுருக்காங்களா, இந்த ஃப்ரிட்ஜு, பெராம்புலேட்டர், இந்த மாதிரி வேர்ட்ஸில் வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் இந்த யூனிவர்சிட்டி, வர்சிட்டி அப்படின்றதுலலாம். Okay children, thanks for watching. Please subscribe and we will meet in the next video. Until then, bye.